எப்பவுமே வாசம் பண்ற கர்த்தரை எப்படி எழுப்புவாங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை? எழுப்புறதுக்கு என்ன வார்த்தை? தேவன் எழுந்திருக்கும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார். இன்னைக்கு ஆராதனை எழுந்திருக்கீங்க, கர்த்தரை எழுப்பணும், தேவனை எழுப்பணும், சத்துரை எழுப்பணும், நீங்க வாங்கணும். ஹல்லேலூயா. தேவனை எழுப்பினானா ஆராதனை வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. வேடிக்கை பார்க்க வந்தீங்களா? ஆராதிக்க வந்தீங்களா? அப்ப ஆராதனையில கர்த்தரை ஹல்லேலூயான்னு சொல்லும் போது அவர் என்ன செய்யற? அவர் எழுப்பும் போது சத்துருக்கள் திரும்ப சொல்லு. யாரை எழுப்பணும்? கர்த்தரை எழுப்பணும். எப்படி எழுப்படா? அவர் தூங்கிட்டு இல்ல, அவர் முழிச்சுட்டு தான் இருக்காரு. அவரோட கவனமா பார்த்துட்டு இருக்காரு. நீ பாடுற பாட்டுல அவர் உங்க வந்து இசைய பண்ணுவார். இசை என்றால் என்ன? இசைய பண்ணுவது இசை. அல்லேலூயா. இசைனா என்ன? உங்களை கர்த்தரோட இசைய பண்ணுவது. ஒரு மனிதனையும் இசைய பண்ணுவது. ஒரு மனிதனுடைய சோகங்களை மறைய பண்ணுறதுன்னா நைட்ல கேட்கறதுக்கு சில பாடல்கள், காலையில கேட்கறதுக்கு சில பாடல், குத்து பாடல், காணா பாடல், வேசியின் பாடல், இதெல்லாம் எவ்வளோ பாடல் இருக்குது. கோலவேரி அது என்ன பாடல்? வேசியின் பாடல். ஜனங்களுக்குள்ள அப்படிப்பட்ட உணர்ச்சிகளை தூண்டி எமோஷனல். இது எப்பயாவது இந்த ராக் சாங்கு இல்லைன்னா இவர் சாங்லாம் இருக்குல்ல, யார் நம்ம மைக்கேல் ஜான்சன், அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டா அப்படியே அவனை வந்து வெறித்தனமா ஆக்கி அவனை மரணத்துக்கிட்ட நடத்துற பாடல். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணுவானா, முதல்ல மெல்லிசையில தொடங்கி வள்ளிசையில தொடங்கி ராக் இசையில போய் கடமை வரைச்சு குத்துற மாதிரி குத்தி அவனை வெறுமையாக்கி அவனை வேறுமையாக்கி அவன் என்ன பண்ணுவானா கொண்டு போய் நரகத்தோடு சேர்த்துருவான். அந்த பாட்டு கேட்கறவங்கள சாதாரண பாட்டு கேட்க மாட்டேன். இப்போ மைக்கேல் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பார்த்து அப்படியே அலறுவாங்க, கத்துவாங்க, பொண்ணுங்க. நான் நினைப்பேன், ஒரு பாட்டு பாடுறதுக்காகவா இந்த ஜனங்கள் இப்படி எமோஷனல் ஆகுறாங்க அப்படின்னா அந்த பிசாசுடைய இசை அந்த ஜனங்களை அப்படியே ஒரு மாதிரி இழுத்து கொண்டு வந்து கட்டி வச்சிருச்சு. இன்னைக்கு காலையில நான் சொல்ற பாட்டு நீ பாடுற பாட்டுல கட்டரை கட்டி வச்சிருக்கோம். நான் எப்பவாவது நீ எடுத்து வச்சுக்கோ, எங்கேயோ இருக்கிற தேவனை பார்த்து குயவனை பாட்டு பாடும்போது கர்த்தர் வான குயவனா உன் பக்கத்துல வந்து நின்று கொண்டிருக்க. உனக்கு ஒரு பாடல் வேண்டும், உனக்கு ஒரு பாடல் வேண்டும். இந்த கர்த்தரை காலையில அவரை ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா. எப்படி 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 அவர் எழுப்பு எழுப்பணும். பாசத்தை கஷ்டப்படுத்துறாரு. வெளிப்படுத்துற விசேஷத்துல 3 இடங்கள் அழியான்னு இருக்கு. வீட்டுக்கு போய் பார்த்துட்டு படிச்சுட்டு நோட் பண்ணிட்டு சாப்பிடு. என்னன்னு போட்டுருக்கு? அந்த 3 இடங்கள்லயும் தேவனை ஆராதிக்கிறப்ப அவர் சத உயர்த்தி முதல் அலையா எப்படி தெரியுமா? ஹல்லேலூயா. அவ்வளவு பாடு வேதனையில உலகத்துல இருந்த இந்த பாடு வேதனையில இருந்து என்னை தப்பு வச்சு என்னை கத்த நிம்மதியா கொடுத்தாரு ஆனந்த கண்ணீரோட ஒரு அலையா தெரியலையே. இன்னைக்கு மேனேஜர் தொந்தரவு இல்லை,
பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பணம் டேலி ஆகல கஷ்டம் இல்லை. எல்லா செலவு கூட இல்லைன்னா படிச்சுக்கோ. ஆமென் சொல்லுவாங்க. இன்னைக்கு எந்த வித இன்னைக்கு கர்த்தருடைய நாள், ஆவிக்குள்ள மாறுற நாள், மாம்சத்துல மாறுற நாள் அல்ல. இன்னைக்கு என்ன நாள் கிடையாது. இன்னைக்கு நீ என்னவா மாத்தணும்? நீ வெறும் சரீரத்துல இருக்கியா, உள்ள உள்ள ஆவி இருக்கா? ஆவிகளா? ஆவிகளுக்கு தான் ஆவிகள் கிடையாது. ஆனா பரிசுத்தவான்கள் ஆவியில வாழ்றாங்க. யாராவது சின்னர், யார் ஹோலி பீப்புள். நமக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. வயிற்றுக்காக வாழல, இந்த உள்ள ஆவி இருக்கிறியா? என்ன இருக்குது? இருக்கா இல்லையா? சொல். அந்த ஆவியில நீ பூரித்து மகிழ வேண்டும். அதை நீ பலப்படுத்த வேண்டும். ஏன் இந்த 2 மணி நேரம் ஜெபம் பண்ற சொன்னாரு, ஆவிக்குரிய வாழ்க்கை தான் அத்தனை வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். ஒரு சமுதாய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா, குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா, பைனான்சியலா நல்லா இருக்கணும்னா, ஏன் கருத்துல தலை வச்சு ஆடுது அப்படின்னா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ அனுகூலமா இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ சரியா வச்சுக்கல. ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நீ ஆவி. நீங்க காலையில அதே பாட்டுல கொண்டு வர ஒரு பாட்டு பாட போறேன், அடுத்த பாட்டு பாட போறேன். இந்த பாட்டுல நான் ஏசு நான் அப்படியே கட்டி இழுத்துட்டு வரேன்றதுக்கு எத்தனை பேர் ஆயுதமா இருக்கீங்க? ஆயுதமா இருக்கியா? இந்த பாட்டுல அவர் என்ன செய்யணும்னு சொல்லுவாங்களா? எழுப்பணும். முதல் பாட்டுல ஒரு எழுப்பணும், 2வது பாட்டுல இறக்கி கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அடிக்கிறது பாரு, என் பொண்ணு வாசிக்கிறது பாரு, நீங்க எல்லாம் தக 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 தகன்னு அடிக்கிறதுல கத்தர் இறங்கி வந்து நிற்பார். கத்தர் இறங்கி வந்து சில பாட்டுக்கு செல்லும். அது உனக்கு தெரிஞ்ச பாட்டு, தெரியாத பாட்டு, தெரியாத பாட்டுன்னா நாட்டில் கடைசியில் பரிசுத்தாவி இறங்காது. பரிசுத்தாவி நாட்டில் இறங்க எல்லா பாட்டும் வந்துடும். அந்த வேஷத்துல ஆவி வந்தா சினிமா பாட்டு பாட்டு புஸ்தமா போட்டு கேட்கலாம் இல்லையே. ஒரு தடவை கேட்டா மைண்ட்ல போய் அப்படியே என்ன செஞ்சு பதிச்சு அப்படியே மியூசிக் கேட்டு அப்படியே பிஜால வாங்கிடுறேன். அது ஒன்று அப்படியே இசையை பண்ணிடுது. ஆனா இங்க அப்படி கிடையாது. கத்தோலிகளே, நீ இப்ப கத்தர் இசைய பண்ண போது நான் பாடுற பாட்டுல யார் இசையணும்? குரல் நல்லா இல்லைன்னு சொல்லலாமா? பாட வரலன்னு சொல்லலாமா? பாட்டுத்தால் காட்டுன்னு சொல்லலாமா? கவிதை அப்படி தெரியும். எனக்கு பார்க்காம தெரியும். இப்ப 2வது பாட்டு பாடுறோம், அந்த பாட்டுல கத்த இறங்கி வர நீ சனியத்தை விட்டு எடுக்கல போற. சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு என்ன நாளா? ஒரே அதான் கொஞ்சம் 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 உலக வேலை போல திட்டம்னா திட்ட மாட்டாங்க. அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியுது, அவங்க தெரியும், எல்லாம் தெரியுதா? பார்த்துங்க. ரைட். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு, ஆவியானவர் கொண்டு வர்ற பாட்டு. எந்த பாட்டு சொல்லுவோம்னா, மானபராபர் இப்போ தெரியாது இறுக்கி போய் உட்காந்துட்ட. நீ வாயை திறக்கிறதுக்கு யார் உதவணும்? உன் சுய சித்தத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னா நாக்கில் எழுதிட்டு வர பாட்டு. சீக்கிரம் எல்லாம் பாண்டா இந்த பாட்டை அடிச்சு ஒரு கிரவுண்ட்ல அடிப்பாங்களா? அடிச்ச ஒரு குண்டு குண்டா இதெல்லாம் இந்த இப்ப ஸ்டைல் பசங்க எல்லாம் வராது.
இப்ப பாடுறவனே இந்த பாட்டு என்ன செய்யாது, வேற இதெல்லாம் வந்து கிருபாசனத்தை பத்தியே அப்படின்னா தேவனுடைய கிருபாசனத்துல வந்து நமக்கு தெரியல புரியல இப்படியே சொன்னா கடைசி வரைக்கும் தெரியாம போயிடும். அது விட தெரிஞ்சாலும் புரியாலும் நாங்க நான் பாரு என்னை பார்த்த உடனே பாட்டு வந்துடும். பாஸ்டர் அதுதான் பாடுறாரு. பாடுறப்ப நான் அழுதுக்கு பாடுறேன்னா உன்னை பாட வேண்டியது பாடிட்டு இருக்கிறான். சொல்லு, நான் ஆராதிக்கணுமா நீ ஆராதிக்கணுமா? நான் அந்த 6 நாள் நான் ஆராய்ச்சிக்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு ஆராய்ச்சி ஈரோடுக்கே மகிமையா இருந்துச்சு. செம கல்யாணம், அருமையான கல்யாணம். கல்யாணத்துக்கு கர்த்தர் இறங்கி கிரியை செஞ்சது. அல்லேலூயா. நான் ஒரு நாள் ஆராதிக்கிறவன், நான் 6 நாள் ஆராதிக்கிறவன். பாவம் நீங்க தான் 6 நாள்ல இன்னைக்கு தான் ஆராதிக்கிறீங்க. எனக்கு ஆசை தானா நீ பாடணும், கர்த்தர் எழும்பணும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படணும், உன் ஆவியில நீ மாறணும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தெளிவு வரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பழக்கங்கள் மாறணும். அல்லேலூயா. சொல்லுங்க, வானபராபரனே வாரும் என் மத்தியிலே வந்து நீ திருக்கரத்தால் என்னை ஆசீர்வதிவையா. எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ணா தெரியலங்கிறப்ப இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருந்துச்சுன்னா உடனே இன்னைக்கு சர்ச்சை முடிஞ்சு போறப்ப நம்முடைய அந்த என்ன பாட்டு இல்லப்பா குரூப்ல பார்க்க மாட்டாங்க. யாருக்கு பக்தி இல்லையோ யாருக்கு வேணுமோ புது ஆத்மாக்களை மட்டும் அனுப்பிவிடு. அதை அனுப்பிவிட்டு யார் யார் புது ஆத்மான்னு பார்த்து சபையில யாராவது ஒரு ஆத்மா ஊழியம் செய்யணும். அவன் என்ன பண்ணணும், இந்த ஆத்மாக்களை மேய்த்து கொண்டே இருக்கணும். ஹேமாவுக்குலாம் ஒரு 250 வேலை இருக்குது. நீங்க 2 வேலை செய்யறதுக்கு வேலையை விட்டு ஓடுறீங்க. நீங்க அதெல்லாம் எத்தனை வேலை செய்யுது? 1000 செய்து போகலாம். 24 தூங்குற நேரத்தில் 10 நேரம் எல்லாம் ஏமா செஞ்சுட்டே தான் இருக்குது. அவ்வளவு ஒர்க் இருக்கு. அப்ப யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி சபை இப்ப நிறைய பேர் பண்றீங்க. ஆனா ஒண்ணு பண்றீங்க. பிறந்த நாளுக்கு சிவனுக்கு அனுப்புது, நீ யூத்துக்கு அனுப்புற, நீ சபைக்கு அனுப்புற, அதோட முடிஞ்சுதா? இந்த ஆத்துமாக்களை மேய் அப்படின்னு இன்னைக்கு நான் வந்து ஜெபம் பண்ணேன். சபையில இருக்கிற எல்லா ஆத்துமாக்களும் பிதாக்களாய் மாற வேண்டும். பிதாக்களாய் மாறுறது தெரியுமா? ஃபாதர்ஸ் ஹார்ட், மதர்ஸ் ஹார்ட்னா ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் வளர்க்க வேண்டும். ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள குழந்தை பக்கத்து ஈஸியா வளர்க்கறது கஷ்டமா? வளர்க்கறது தான் கஷ்டம். அதே மாதிரி ஒரு விசுவாசி சபைக்கு கொண்டு வரது ரொம்ப ஆனா அது வந்த பிறகு அதை குழப்பாம கிளப்பாம சரியான சத்தியத்தை நடத்தி அதை கிறிஸ்துவுக்குள்ள வளர்த்து மேல கொண்டு வரது ரொம்ப உயிர் போற கஷ்டம். அதுல கீழ்ப்படியணும், அதுங்களுக்கு சுயசித்தம் ஸ்ட்ராங் ஆகணும். இந்த மாதிரியான சக்திகளை சொல்லி அந்த மரமண்டைகளை போய் ஏறணும். ஆமா நான் பாடணும். அல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? என்ன பாட்டு பாடணும்னா கர்த்தர் எழுப்புற பாட்டை பாடணும். அவருக்கு பிடிச்ச பாட்டை பாடணும். உனக்கு பிடிச்ச பாட்டு வேற, அவருக்கு பிடிச்ச பாட்டு பாடுறது பாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி இறங்கி கீழே வந்து ஒரு கை பத்துக்கு ஆடு வருவாரு. அல்லேலூயா. இது பழைய பாட்டு, இது நல்ல பழைய பாட்டு. கையில கை சண்டை பாடவும் பாட வேண்டுமா? நீங்க பாடுறது புது ஆட்கள் என்ன செய்யறோம்? பழைய ஆட்கள் நல்லா பாடுறீங்க. புது ஆட்கள் என்ன செய்யணும்? சும்மா ஆய்வு பாடு ஸ்டார்ட் பண்ணுங்க. Yeah.
உன்னை உத்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. முதல் அலையில அவர் என்ன பண்ணிட்டேன்னா எழுப்பிட்டார். இப்ப அவர் என்ன செய்ய தொடங்கிட்டாரு? கர்த்தர் யாரை உத்து பார்த்தாரு? தெரியாது, அசல் தெரியாது, அசல் தெரியாது. யாரை பார்த்தாரு? சொல்லு வாயத்தர குழந்தை எது மிசை கேட்கிறீங்க? கர்த்தர் யாரை பார்த்தாரு? அதான் லுக்கு. இன்னைக்கு நீ சொல்ற அலையோட அப்படின்னு பார்த்துட்டாருன்னா லுக்கு வந்துருச்சு உனக்கு. இது வரைக்கும் லக்கு தான் வரல. அட்லீஸ்ட் இனிமே என்ன வரணும்? லுக்குன்றது லூசிபருடைய ஷார்ட் ஃபார்ம். பிசாசு பார்த்துட்டாருன்னா உனக்கு அவ்வளவுதான், முடிச்சிருக்காரு. லக்கு வேணுமா லுக்கு வேணுமா? லக்குனா என்ன? லூசிபர் என்ற வார்த்தையுடைய ஷார்ட் ஃபார்ம். பிசாசுடைய பார்வை. யோபுவை பார்த்து கர்த்தர் கேட்டாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கண்களை வைத்தாயோ? அதான் கண்ணு வைக்கிறது. கண் வைக்கிறது போ அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப பிசாசு மேல கண் வைக்கிறது வேற. நீ ரொம்ப எக்ஸாஸ்டேட் பண்ணி உன்னை ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப நீ ஒரு ஆட்டமா ஆடினா மனுஷன் பார்த்தோம் ஐயோ பிசாசு பாப்பான், ஆஹா இவன் இவ்வளவு தூரம் ஆசீர்வாதமா இருக்காங்க போடு ஒரு போடு. அப்ப எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எனக்கு அறிவு பத்தாது, ஞானம் பத்தாது, திறமை பத்தாது, எனக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த வாழ்க்கை இயேசுநாதர் கொடுத்த ஒரு ஈவு. அப்ப யாரு கண்ணு வைக்க முடியாதுன்னா பிசாசு கண்ணு வைக்க மாட்டான். எல்லாம் என்னோட சுய சாமர்த்தியத்தை பத்தியா, என் படை பலத்தை பாத்தியா, என் பட பலத்தை பாத்தியான்னு இந்த ஏழு ஜனங்கள்லாம் தன்னை எக்ஸாஸ்டேட். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் எக்ஸாஸ்டேஷன்? மிகைப்படுத்து. உன் வாழ்க்கையில என்ன வரக்கூடாது? சத்தமா என்ன பண்ணாத. சந்தோஷம் வரும்போது ரொம்ப மிகைப்படுத்தாது. சலிப்பு வரும்போது சின்ன கஷ்டம் தான், ஆனா ஊரை குட்டி ஒப்பாரி இருக்காது. சின்ன கஷ்டம் இந்த பில்டப் வேண்டாம், மிகைப்படுத்தாது. கர்த்தருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கிறது. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உண்மையில் நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பாட்டு என் வாழ்க்கையில அனுபவம். ஒரு சமயம் எனக்கு ஸ்பைனல் கார்டு தேஞ்சிருச்சு. அப்போ இப்போ எப்பவுமே தான் C4 C5 2 எலும்பு தேஞ்சு போச்சு. அப்பெல்லாம் தைலம் வாங்குறதுக்கு எனக்கு காசு இல்லை. ஒரு நாள் நைட்டு இந்த பாட்டை நான் பாடி, பெற்ற தாய் என்னை மறந்தாலும் மின்ட் ஸ்ட்ரீட்ல ஒரு வீட்டுல அந்த சின்னமா இருக்கும்ல அதில் தான் படுத்து கிடப்பேன். போலீஸ்கார் செல்வாச்சு, அவர் வீட்டு திண்ணையில் தான் நான் படுத்திருப்பேன். எனக்கு படுக்கிறது கிடையாது. அப்போ இந்த பாட்டை நான் பாடி தாய் என்னை மறந்தாலும் அப்படின்னு சொல்றப்ப தேவன் எல்ஷடாயா இறங்கி வந்தார். தேவன் எல்ஷடாயா இறங்கி வந்தார். இரண்ட மார்பகங்களை உடைய தாய். நீ பால் குடிக்கணும் கர்த்தர் இறங்கி வருவாரு. பைபிள்ல உனக்கு நீ பேர்காலமா இருக்கிற கர்த்தர் எல்ஷடாயா இறங்கி வருவார். ஒரு பெண் அழும் பொழுது கர்த்தர் ஆண் வடிவத்துல வர மாட்டாரு. பொண்ணுங்களுக்கு பொண்ணை பார்த்தாதான் ஆறுதலே உண்டாகும். உனக்கு கர்த்தர் என்னவா இறங்கி வருவார். உனக்கு ஸ்திரீகளுக்குரிய பிரச்சனை இருந்தா கர்த்தர் எப்படி கூப்பிடணும்? நீ போய் டாக்டரை கூப்பிடக்கூடாது. ஐயோ இப்படி வருது அப்படி வருது. நோ, நீ கர்த்தரை எல்ஷடாய் என்று கூப்பிட்டு பாரு. அப்ப அவர் உனக்கு பெற்ற தாயா இறங்கி வந்து எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை வேற ஏதோ ஆண்கள்கிட்ட போய் சொல்ல முடியாது. சொன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு அந்த கஷ்டம் விளங்காது. அவர் எல்ஷடாய்க்கு விளங்கும். எல்ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? திரண்ட மார்பகங்களை உடைய தாய். மார்பகங்களை விட்டு தாயா இறங்குவார். பெற்ற தாய் என்னை Yeah.
ஒவ்வொரு அர்த்தம். ஏன்னா வெளிப்படுத்துற விசேஷத்துல முதல்ல அல்லேலூயான்னு சொல்லும்போது அவர்கள் ஆரவாரித்து நான் வாழ்க்கையில எல்லா பாடுகளிலிருந்தும் விடுதலை ஆகிவிட்டேன் என்ற கருத்தோடு வெளிப்படுத்துற விசேஷத்துல அல்லேலூயா என்று ஆரவாரித்தார்கள். உலகத்தில் சகல ராஜ்யங்களிலிருந்தும் சகல ஜனங்களும் வந்திருப்பாங்க. எல்லா 5 கண்டத்துல இருக்கிற மக்கள் வந்திருப்பாங்க. அவங்க முதல் அல்லேலூயா சொல்லும்போது நான் பாடுகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை ஆகிவிட்டேன் என்று சொல்லி நீ சொல்லும் போது பல பாடுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கிடுவார், பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆக்கிடுவார், பல வேதனைகளிலிருந்து விடுதலை ஆக்கிடுவார், பல சிக்கல்களிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கிடுவார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் எழுப்பிட்டார். ரெண்டாவது அடி ஒரு பாடலை பாடி அவர் இசையை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹோம்வொர்க். நீ செய்யலையோ கர்த்தரை சார்ந்தது, என்ன சார்ந்தது இல்லை. ஒரு பாட்டை பாடி கர்த்தரை நீ இசையை பண்ண வேண்டும். கர்த்தரை கேளு, கர்த்தாவே உனக்கு என்ன பாட்டுப்பா பிடிச்ச பாட்டு, நான் என்ன பாட்டு பாடும்போது கர்த்தரை எப்படி இசைந்து வருகிறாரு. இந்த பாடலை பற்றி எல்லா சாட்சிகளும் சொன்னேன். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் கொண்டு வரதுக்கு என்னென்ன பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிச்சு அவரை கீழே கொண்டு வர முடியுங்க. அந்த நுணுக்கம் எனக்கு தெரியும். நீ என்ன பாட்டு பாடுற, நீ என்ன பாட்டு பாடுற. வெள்ளைக்கார சபைக்கு போனா ஒவ்வொரு உடனே மைக்கு பிடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எடுத்து பாடுற பாட்டு என்ன பாட்டு பாடுற? ஃபர்ஸ்ட் எடுத்து பாடுற Because I can face tomorrow because He lives. All fear is gone because I know He holds my future. The life is worth the living just because He lives. Wonderful, wonderful Jesus. Glory to God. Heavenly Father, we come into Jesus' name, Lord. அப்படியே போய் நின்று நினைச்சுக்கோ. அத்தனை வெள்ளைக்காரங்களோ எழும்பி நின்று தெய்வ சமூகத்தை கிட்ட வருவாங்க. The God is holding your future. தேவன் எதிர்காலத்தை கூட வச்சிருக்காரு. ஸோ நான் எங்க எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டும். ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்கிறத பற்றி கவலைப்படாங்க. இந்த நாளில் கர்த்தரோட வாழ்ந்து பாரு. நாளைய நாள் உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த ஒரு நாள் நீ கர்த்தரோட மகிழ்ச்சியா வாழ்ந்து பாரு. இந்த ஒரு நாள் நீ தேவனோடு சந்தோஷமா இருப்பாரு. இந்த நாள் நீ கர்த்தருக்குரிய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This is a homework for you. உனக்குன்னு ஒரு ஆவிக்குரிய பாடலை கர்த்தர் கொடுப்பார். அந்த பாடலை நீ பாடி கர்த்தரோட நீ என்ன செய்யணும்? கர்த்தர் உன்னோட என்ன செய்யணும்? சோ உங்களை எல்லாரும் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏம்பா உனக்கு என்ன பாடு, உனக்கு என்ன பாடு? அப்படி இல்லை. எனக்குலாம் நிறைய பாடல்கள் உண்டு. இப்போ சொன்னல வெள்ளைக்கார சர்ச்சில் போய் இந்த மாதிரி பாடு பண்ண அடுத்த நிமிஷம் வந்து நின்றுவார். இப்ப நீ என்னைக்கு அது ஒரு தனி ஆராதனையில இப்படி பாடல்களை பாடி நிறைய அன்னைக்கு ஃபுல்லா பாடல்களை பாடி கர்த்தருக்கு இசைய பண்ணு. அந்த நாள் பாரு, நீ கற்ற இடத்துல கர்த்தர் வந்து நின்று உனக்கு தாயாய் நின்று உனக்கு தகப்பனாய் நின்று பிரகாசமான மனக்கண்களை கற்றுக்கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் தூங்கிடுச்சு. ஒரு பாடல் பாடிக்கலாம். ராஜா நீ செய்த நன்கள் அவை எண்ணி முடியாதையா, ஏழு நன்றி பலி ஜீவனா எல்லாம் கை கற்றுக்காலும் நன்றி பலி ஜீவனா I
பார்த்து நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. நேத்து அந்த புக்ல ஒரு படிச்சிருங்க, நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் நம்ம பக்கத்துல அவரை நம்ம உட்கார வைக்கிறோமா? துதிக்கும் போது கர்த்தர் சிங்காசனத்துல உட்கார வைக்கிறோம். சொல்லுங்களேன். நன்றி சொல்லும் போது அவரை நம்ம பக்கத்துல சேர் போட்டு உட்கார வைக்கிறோமா? நம்ம அவர்கிட்ட அர்ப்பணிச்சிருப்ப அவரை ரொம்ப உயரத்துக்கு நம்ம உயர்த்திடுறோமா? ஒரு ஆத்துமா கர்த்தரை வந்து தன்னை அர்ப்பணிச்சு ஜெபிச்சதுன்னா கர்த்தர் அதுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு எதுவுமே தடை உண்டாக கூடாது. இது எனக்கு முழு சவுக்கு போயிடுச்சு. ஹல்லேலூயா. என்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் தெரியுமா? என்னைக்கு டோட்டல் சரண்டர், I surrender all. என்னைக்கு உன்னை டோட்டலா தேவ சமூகத்துல அர்ப்பணிச்சு வச்சா என் புள்ள ஒரு பகுதி கூட வைக்காம 100% என்ன அர்ப்பணிச்சிருச்சு. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த நிமிஷம் என் பிள்ளைக்காக நான் கீழே செய்ய போறேன். சீமாலா நீமாலா ஒரு சந்தானமான என்ன கட்டுக்கு சமூகத்துல உன்னை முழுமையா அர்ப்பணிச்சு பாரு. எல்லா தடைகளையும் கட்ட உடைத்து போடுவார். நீ தடைகளை உடைக்க வேண்டாம், கர்த்தர் தடைகளை உடைப்பார். வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு கலங்காத. நான் எதிர்காலத்தை கையில வைத்திருக்கிற தேவன், நான் எதிர்காலத்தை கையில வைத்திருக்கிற தேவன். உண்மையில் உள்ளதையை செதுக்கி வைத்திருக்கிறது, உண்மையில் உள்ளதையை செதுக்கி வைத்திருக்கிறது, உண்மையில் உள்ளதையை செதுக்கி வைத்திருக்கிறது, உண்மையில் உள்ளதையை செதுக்கி வைத்திருக்கிறது. ஓ கைரேகையை நம்பாத, உன்னையே காட்ட உள்ளதையை செதுக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நாளாக ஒரு பண்டைய கிழிச்சு, ஒரு ஆவியை கிழிச்சு. ஏன்னா இன்னைக்கு மாமிசத்துக்குள்ளாகிற நாள் அல்ல, இன்னைக்கு என்ன நாள்? 6 நாள் மாமிசத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இன்னைக்கு என்னவா மாறிடு? போ அடிப்படை வாழ்க்கை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆகிக்கோ. உலக வாழ்க்கைக்கு போ. சரீர வாழ்க்கையில நீ ஜெயிப்ப, மனசளவுல நீ ஜெயிப்ப, ஆத்மாவுல ஜெயிப்ப. வாழ்க்கையில பாசிபிள். எப்படி முடியும்? எப்படி முடியும்? ஓ என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்குயா, என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கு, அதனால என் ஆத்மாவில் நல்லா இருக்கிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கு, என் சரீரத்துல நல்லா இருக்கிறேன். எனக்கு சரீரத்துல எந்த வியாதியும் இல்லை, எனக்கு சரீரத்துல ஆரோக்கியம் உண்டு. கொழுத்த கண்டுகளை போல் வளருவேன். சரீர வியாதிகளை பற்றி வந்து விடாமல் வியாதி கூறுகள் பிள்ளைகள் மருந்து மாத்திரை எடுக்காது இருப்பார்களாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் சாப்பிடுகிற பிள்ளைகள் மருந்து மாத்திரை எடுக்காது இருக்கிற ஒரு வாழ்க்கைகள் இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை தெய்வீக சுகத்தை நம்புறீங்க? டிவைன் ஹீலிங் எத்தனை நம்புறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீர். ஹalleluya ஹalleluya எல்லாரும் கைகளை விட்டு ஆட்டிட்டு சொல்லுங்க ஹalleluya ஹalleluya சொல்லுங்க நாங்க ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்கள் நாங்க வெற்றி அடைவோம் இயேசுப்பா நல்ல ராஜ்யத்துல நாங்க கைகளை உயர்த்தி ஆராதிக்கிற நாட்கள்
ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாய் எங்களை உயர்த்துகிறதுக்காய் நன்றி. எங்களுக்கு புதிய நாமத்தை தருகிறதுக்காய் நன்றி. புதிய கனியை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் வெண்கல தூணாய் என வைத்திருக்கிறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெண் வஸ்திரம் கொடுக்க போறதுக்காய் நன்றி. நல்லா சத்தமா சொல்லு. அப்பா எனக்கு நல்ல ஒரு வெண் வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை. ஓ சூப்பர், வெரி நைஸ். ராஜாக்களுக்கு கொடுக்கிற ஒரு வெண் வஸ்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக உங்க நன்றி ஆண்டவரே. glory, glory, glory. எழுதிங்க வாக்குங்க, எழுதிங்க வாக்குங்க, எழுதிங்க வாக்குங்க. குயவர் நீ, குயவர் நீ, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையும் நீர் கண்ணோக்கி பார்த்திடுமே. நான் உணர்ந்து பாடு, நல்ல உணர்ந்து பாடு, நல்ல உணர்ந்து பாடு, நல்ல உயர்த்தி பாடு. வான சுயமன் ஒன்று மனைவிட்டு நல்ல தெரிஞ்ச பாடல். களிமண்ணான என்னையும் நீர் கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான், வெளுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் இறங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அனைத்து சொல்லுமே. படைப்பின் காரணனே,